சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 31வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்போது நாம் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கிறோம். என்னன்னா, விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை ஜனக சபை மிதிலைக்கு அழைத்து வந்தார். சதானந்தர் வரவேற்று இதுவரை விஸ்வாமித்திரர் பெருமைகளை எல்லாம் சொல்லிவிட்டார். இனி அடுத்து என்ன? நீங்களும் சீதா கல்யாணத்துக்கு தானே காத்திருக்கிறீர்கள். ஆம், அதற்கான முன்னேற்பாடு தான் வில்லை முறிக்கக்கூடிய கட்டம். ராமன் சிவதனுசை முறித்தால் தானே அடுத்து சீதா கல்யாணம் நடைபெறும். ஆகையினால இப்ப சதானந்தர் இவர்களை சபைக்கு அழைத்து வருகிறார். அங்கே அந்த சிவதனுஷ், சிவபெருமானுடைய வில், அதுவும் கொண்டு வரப்படுகிறது. அந்த வில்லை ராமன் பார்க்கிறான். வில்லை பார்த்து ராமன் பூத்த புன்னகை. அப்ப இது முக்கியமான ஸ்லோகம். மொத்த வரிசையிலே 34வது ஸ்லோகம், பாலஸ்பந்தத்தில் 31வது ஸ்லோகம். சிவதனுஷ் அதை வண்டியில் வைத்து சபைக்கு கொண்டு வருகிறார்கள். வில்லை பார்த்து ராமன் பூத்த புன்னகையை வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். ஆக நீங்களும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் ராமன் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராக இருப்பீர்கள். வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம். ஆனீதம் ஷகடே மனுஷ்ய நிவகைஹி சங்க்யாதிகை தத்தனுஹு சைவம் சைல சமானசாரம் அபவத் விஷ்ணு ஷரோ யத்ர சஹா இத்தம் வாதினி காதி நந்தன முனௌ மந்தஸ்மிதம் ராமதே யத்தத் சாம்பிரதம் ஆனனே விஜயதே கல்யாணதம் பஷ்யதாம். இப்போ அந்த வில் வந்தவாறே விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொல்கிறாராம். என்னன்னா, ராமா, அதோ வில் வந்திருக்கிறது பார்னாராம். அந்த வில் எப்படிப்பட்டதுன்னா விஸ்வாமித்திரரை வர்ணிக்கிறார். ஆனீதம் ஷகடே. சகடம்னா ஒரு பெரிய வண்டி, பல சக்கரங்கள் பொருந்திய ஒரு பெரிய வண்டி. அந்த வண்டியிலே வைத்து மனுஷ்ய நிவகைஹி சங்க்யாதிகைஹி தத்தனுஹு. சங்கியானா எண்ணிக்கை, எண்ணிக்கையில் அடங்காத பல பல மனிதர்கள் அந்த வில்லை தள்ளி கொண்டு வருகிறார்களாம். ஏன்னா அந்த வில்லை தூக்குறதுன்னு இல்லை, அதை தள்ளுறதுக்கே ஓராள் ரெண்டாள்லாம் போதாது, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தேவையாம். அப்போ ஒரு பெரிய வண்டியிலே வைத்து பல பல மனிதர்கள் அந்த வில்லை தள்ளி கொண்டு வருகிறார்கள். அது எப்படிப்பட்ட வில் என்றால் சைவம், சிவபெருமானுடைய வில். சைல சமானசாரம். அது சைலம்னா மலை. அந்த வில்லே ஒரு மலை போல இருக்கான். ஒரு மலையை போய் யாராவது தூக்க முடியுமா? அப்போ வில்லே ஒரு மலை போல் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, விஸ்வாமித்திரர் சொன்னாராம், அபவத் விஷ்ணுஷரோ யத்ரசகா. இது போல ஒரு வில்லுக்குத்தான் நாராயணன் அம்பா இருந்தா ஞாபகம் இருக்கான்னாராம். வில்லுக்கு நாராயணன் அம்பா இருந்தாரா? ஆமாம். இந்த வரலாறு வேதங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது, புராணங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. என்னன்னா, திரிபுர சம்ஹாரம் என்று சொல்வார்கள். தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி என்று 3 அசுரர்கள். 3 பேரும் என்ன பண்ணார்களா? பறக்கும் கோட்டையை வரமாக பெற்றார்கள். தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டைன்னு 3 பறக்கும் கோட்டைகள். அதிலே பறந்து போய் ஜனங்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தார்கள். அவர்களுக்கு எப்போ மரணம் ஏற்படும்னா, பிரம்மா வரம் கொடுத்திருக்கார். 3 பறக்கும் கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒரே பானத்தை போட்டு 3 கோட்டைகளையும் உடைத்தாலே ஒழிய அந்த 3 கோட்டைகளும் அழியாது, இந்த 3 அசுரனும் சாக மாட்டான். இப்படி வரம் வாங்கியிருக்கான். இந்த நிலையில் சிவபெருமானுடைய உதவியை தேவர்கள் எல்லாம் நாடினார்கள். இந்த 3 அசுரனையும் அழிக்கணும், தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி 3 பேரையும் அழிக்கணும்னு வேண்டினார்கள். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணாராம்? மேருமலையையே தனக்கு வில்லாக்கி, வாசுகி என்னும் பாம்பை வில்லின் நான் கயிறாக ஆக்கி, அதுக்கப்புறம் தனக்கு ஒரு தேர் வேண்டும், பூமியையே தேராக்கி, பிரம்மாவை தேருக்கு சாரதியாக்கி, சூரியனையும் சந்திரனையும் தேர் சக்கரங்களாக்கி சிவபெருமான் பயணிக்கிறார். இப்ப பானம் போடணும். அந்த ஒரே அம்பு 3 கோட்டையும் நேர்கோட்டில் இருக்கும்போது அடிச்சு நொறுக்கணும். யாரை அம்பாக இருக்க அழைக்கலான்னு பார்த்தார். நாராயணனையே அழைத்தாராம். இதை திருமங்கையாழ்வார் பாடுகிறார். குழல் நிற வண்ணா நின் கூறு கொண்ட தழல் நிற வண்ணன் நன்னார் நகரம் விழ நனி மலை சிலை வளைவு செய்து அங்கு அழல் நிற அம்பு அது ஆனவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. திருமங்கையாழ்வார் பாடுறார். நாராயணன்ட்ட பிரார்த்தித்தார் சிவபெருமான், நீயே அம்பாவான்னார்.
அப்போ மேரு என்ற மலையை சிவன் வில்லா பிடிக்க, அதிலே நாராயணன் அம்பாக வந்து அமர, அந்த அம்பு போய் தாக்க 3 கோட்டைகளும் அழிந்தன. இதத்தான் திரிபுர சம்ஹாரம், 3 பறக்கும் கோட்டைகளை அழித்த வரலாறு என்று சொல்வார்கள். அப்போ சிவன் எதை வில்லா வச்சிருந்தார்? மலையை வில்லா வச்சிருந்தார். அம்பா யார் உக்காந்தா? நாராயணன் அம்பா உக்காந்தார். இப்ப இங்க ஜனகன் வச்சிருக்க வில்லு எது? அதுவும் சிவனுடைய வில்லு தான். இங்க வில்லே மலை போல இருக்கு. என்ன ஒரே ஒரு வேறுபாடுன்னா, அங்கே சிவன் திரிபுர சம்ஹாரத்தில் மலையை வில்லாக்கினார். இந்த வில் விஸ்வகர்மா சிவனுக்கு செய்து கொடுத்த வில், அதுதான் ஜனகன்ட்ட வந்திருக்கு. இந்த வில்லே ஒரு மலை போல இருக்கு. அப்போ சிவன் மலையை வில்லாக்கின போது நாராயணன் தானே அம்பாக இருந்தான். இப்ப அந்த நாராயணன் ராமனா வந்திருக்கான். சிவனுடைய வில் மலை போல் இருக்கிறது என்று விஸ்வாமித்திரர் சொல்ல, ராமா இத்தம் வாதினி காதி நந்தன முனவ் மந்தஸ்மிதம் ராமதே, இப்படி விஸ்வாமித்திரர் சொல்ல, ராமா அதை கேட்டு உன் திருமுகத்திலே ஒரு புன்னகை தோன்றியதே, யத்தத் சாம்பிரதம் ஆனனே விஜயத்தே, அதே புன்னகை தாண்டா வடுவூரில் இப்போதும் உன் முகத்திலே விளங்குகிறது. கல்யாணதம் பஷ்யதாம், இதை யாரெல்லாம் இந்த புன்னகையை தரிசிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் எல்லா மங்களங்களையும் இந்த புன்னகை தரவல்லதுன்னு சொல்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, ஜனகனுடைய அந்த சிவதனுசை ஒரு பெரிய வண்டியில வச்சு பல மனிதர்கள், எண்ணிக்கையில் அடங்காத மனிதர்கள் தள்ளி கொண்டு வர, அந்த மலை போல் இருக்கும் அந்த வில்லை காட்டி விஸ்வாமித்திரர் சொல்றாராம், இது போன்ற வில்லுல தானே நாராயணன் அம்பா இருந்தார். அதை கேட்டு ராமபிரான் சிரிக்கிறானா, ஆமா முன்பு மேருமலை சிவதனுசா இருந்தது, நாராயணன் அம்பா இருந்தான். இப்போ சிவனுடைய வில்லே மலை போல் இருக்கு, அதுல ராமன் இப்போது நான் அம்பு போல் இங்கே அருகே வந்திருக்கிறேன்னு சொல்லி ராமன் அதை பார்த்து புன்னகை செய்தான். அதைத்தான் வடுவூரிலும் காட்டுகிறான். இது ஸ்லோகத்தின் கருத்து. இப்போ புன்னகைக்கான காரணம் என்னன்னா, இந்த புன்னகை ராமாயணத்தின் விளக்க உரையில அடியேனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி அதை ரொம்ப அழகா விளக்குறார். என்னன்னா, அம்புக்கு வில்ல பார்த்து சந்தோஷம், அதனால அம்பு சிரிச்சுடுத்துனார். ஏன்னா அம்பு எப்போ சந்தோஷப்படும்னா, தன்னை எய்வதற்கு ஒரு நல்ல வில்லு இருந்தாதான் அம்பு சந்தோஷப்படும். பெருமாள் தானே முன்பு அம்பாக இருந்தார், சிவனுடைய வில்லில் தானே அமர்ந்தார். இப்ப அதே சிவதனுஸ் இங்க இருக்கு. அந்த அம்பாக இருந்த நாராயணன் தானே இப்ப அன்போடு ராமனாக வந்திருக்கிறான். அப்போ அம்புக்கு வில்ல பார்த்தா எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி வரும் அல்லவா? அதனால ராமன் அம்பு, அது வில்லு, அம்புக்கு வில்லை பார்த்து மகிழ்ச்சி, அதனாலே ராமன் புன்னகை செய்தான்னு ரொம்ப ஒரு ரசமான ஒரு அனுபவமாக இதை விளக்கி இருக்கிறார். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற மெசேஜ் என்ன அப்படின்னா, சூக்ஷ்மமான செய்தி. இந்த வில்லை தள்ளி கொண்டு வந்தவர்கள் எத்தனை பேருன்னா, வால்மீகி ராமாயணத்துல 5000 பேர்னு ஒரு கணக்கு சொல்றார். கம்பராமாயணத்துல 60,000 பேர்னு ஒரு கணக்கு சொன்னார். ஆனா வில்லூர் சுவாமி என்ன பண்ணிட்டார், சங்கியாதிகைகின்றார், இதெல்லாம் எண்ணிக்கையிலேயே அடங்காதுன்ட்டார். ஏன்னா அந்த வில்லை தள்ளி கொண்டு வருபவர்களின் எண்ணிக்கை ஆக்சுவலாவே இன்ஃபினிட்டியாம். ஆனா அந்த வில்லை ராமன் அசால்ட்டா இடது கையால மேலே உயர்த்துகிறான்னா என்ன அர்த்தம்னா, இறைவனுடைய வலிமை என்பது அளவில் அடங்காதது. அப்போ பகவான்கிறவன் நம்மை போன்றவன் அல்லன், அவன் மொத்தமாகவே வேறுபட்டவன். அதனால கோடிக்கணக்கான மனிதர்கள் வந்து சேர்ந்தாலும் அவனுடைய வலிமைக்கு எதுவுமே ஈடாகாது. அதனால பகவான் இப்போ ராமன் அவதரித்தான்னா அவனை சாதாரண மனிதன் என்றோ அல்லது சும்மா ஒரு மனிதர் வந்தார் அவரைத்தான் தெய்வம்னு நினைச்சிட்டாங்கன்னோ நாம கருதவே கூடாது. ஏன்னா இறைவனுடைய ஆற்றல் என்பது மனித சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்ப அந்த சாட்சாத் இறைவனே ராமன். அதற்கு சான்று என்னன்னா, கோடிக்கணக்கான மனிதர்கள் வந்தாலும் தள்ளுறதுக்கே கோடிக்கணக்கான ஆள் வேணும். அந்த வில்ல அசால்ட்டா இடது கையால தூக்கி ஒருத்தன் நான் ஏற்றுகிறான்னா அப்ப அவன் சாட்சாத் தெய்வம்ங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அது இந்த புன்னகைக்குள்ளே ரகசியமாக ஒளிந்திருக்கிறது. 3வதாக இந்த ஸ்லோகத்தை சொல்லி புன்னகையை ரசிக்கும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன்? ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். ஆனீதம் ஷகடே மனுஷ்ய நிவகைஹி சங்கியாதிகை ஸ்தத்தனுஹு சைவம் சைல சமானசாரம் அபவத் விஷ்ணுஷரோ யத்ர சஹா இத்தம் வாதினி காதிநந்தன முனௌ மந்தஸ்மிதம் ராமதே யத்தத் சாம்பிரதம் ஆனனே விஜயத்தே கல்யாணதம் பஷ்யதாம் என்று ஸ்லோகத்திலேயே பலன். கல்யாணதம் பஷ்யதாம், இந்த ஸ்லோகத்தை சொல்றவாளுக்கெல்லாம் கல்யாணம் ஏற்படும். தமிழ்ல கல்யாணம்னா திருமணம்னு அர்த்தம். அதனால ஒரு புறம் யாரெல்லாம் வீட்டுல பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ விரைவில் கல்யாணம் ஆக வேண்டும்னா இந்த ஸ்லோகத்தை விரைவில் சொல்லுங்கள். கல்யாணதம் பஷ்யதாம், கல்யாணம் நடக்குங்கிறார். நடக்குமான்னு சந்தேகமே பட வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்ததுதான் ராமனுக்கே கல்யாணம் ஆச்சு. ஏன்னா இந்த வில்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் சீதாராமர்களுக்கே திருக்கல்யாணம் ஆச்சா இல்லையா? அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்லி வாருங்கள், விரைவில் கல்யாணம் நடக்கும்.
சான்ஸ்கிரிட்ல கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம். அதனால அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லோகம் சொல்பவர்களுக்கு எல்லாவித மங்களங்களும். அப்போ நீங்க மேரேஜ்னு மட்டும் இல்ல, வீட்டில் அடுத்து நீங்க சீமந்தம் எதிர்பார்க்கலாம், ஒரு கிரகப்பிரவேசம் நடக்கணும்னு எதிர்பார்க்கலாம், ஒரு ஷஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் நடக்கணும்னு எதிர்பார்க்கலாம். நீங்க என்னென்ன எதிர்பார்க்கிறீர்களோ எல்லா மங்களங்களையுமே, ஏன்னா கல்யாணம்ங்கிறது அனைத்து மங்களங்களையும் குறிக்கும். அப்ப இதை சொல்லி வாருங்கள், எல்லா மங்களங்களையும் இந்த ஸ்லோகம் தரவல்லது. ஏன்னா பகவானுடைய எளிமை. தான் ஒரு அம்பா இருக்கிறது, யாராவது இசைவார்களா? சர்வேஸ்வரன் அவன் என்ன சொல்றான்? நான் ஒரு அம்பாக இருந்து உலகத்துக்கு நன்மை செய்கிறேங்கிறான். அது போல அவன் அன்பு கணைகளை நம் ஒவ்வொருவர் மீதும் பகவான் தொடுத்து, அம்பு கணை இல்ல, அன்பு கணைகளை தொடுத்து அனைத்து மங்களங்களையும் அருள்வான். நன்றி, வணக்கம்.